வணக்கம் நண்பர்களே. நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஆட்சேர்ப்பு பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்காக நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதில் தற்போது பார்த்திங்கன்னா தேர்விற்கான பாடத்திட்டத்தை நம்ம எந்தெந்த பகுதியிலிருந்து கடந்த தேர்வுகள் எல்லாம் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கான முக்கிய பகுதிகள் அந்த சிலபஸில் உள்ள முக்கியமான டாப்பிக்குகள் சொல்கிறோம். அதில் இந்த முக்கியமான டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயற்பியல் பொதுவாக அறிவியல்னு எடுத்துக்கிட்டால் இயற்பியல் கொஞ்சம் முக்கியமாக கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா விசை இயக்கத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எப்போதுமே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒளியிலேருந்து அதிகமாக ஒரு 2 கொஸ்டின்னாலும் கேட்குறாங்க. அப்புறம் இந்த பாடம் கட்டாயமாக படிச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தை பற்றி கேட்குறாங்க. மின்னோட்டம் எப்படி இது பண்ணுது, இப்போ வீடுகளில் மின்னோட்டம் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ பழுது ஏற்படுறது அது மாதிரி வீடுகளுக்கு சம்மந்தமான மின்சாரம் சம்மந்தமான கேள்விகள் கண்டிப்பாக வருது. அடுத்து இந்த காந்தவியல் சம்மந்தமானது. காந்தவியல்னால் இப்போது இதெல்லாம் தாதுக்களை எல்லாம் பிரித்தெடுக்கிறது இந்த காந்தவியல் முறையில் அது மாதிரி கேட்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வெப்பம் கொஞ்சம் முக்கியமான டாபிக். நம்ம வெப்பம் கண்டிப்பாக படித்தாகணும். வெப்பத்திலேருந்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கிட்ட வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்பியல் கண்டுபிடிப்புகள்லேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஏதாச்சும் புதிய கருவிகள் அது மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்களே அதெல்லாம் கேட்குறாங்க. மேக்ஸிமம் கரண்ட் பைசா கூட வருது இந்த கண்டுபிடிப்புகள்ங்கிறது. அடுத்து வேதியியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிமம் சேர்மம் இதிலேருந்து கட்டாயமாக ஒரு தாதுக்கள் சம்மந்தமானது வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா காரமில் அமிலத்திலேருந்து கொஸ்டின் நிறைய வருது. இப்போ இந்த உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் சுரக்கிற அமிலம் எது அது மாதிரி கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. அப்புறம் பெட்ரோலியம் சம்மந்தமான இந்த இயற்கை வாயுக்கள், அப்புறம் பெட்ரோலியம் சம்மந்தம் நிலக்கரி இது தொடர்பான கேள்விகள் வேதியியலிருந்து வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உயிரியலில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நோய்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. நோய்கள்லேருந்து கேட்குறாங்க. காச நோய், இப்போ காச நோயெல்லாம் ஒழிக்கணும் இந்தியாவில் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் காச நோய் இது மாதிரி நோய்கள் சம்மந்தமாக வருது. அப்புறம் விலங்குகள் மனிதர்கள் இந்த சுவாசித்தல் கட்டாயமாக கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரத்தம் சம்மந்தமான கேள்விகள் வருது. ரத்தம் சம்மந்தமான டாபிக் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி படிச்சிடுங்க. அடுத்து முக்கியமாக செல் வைரஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகளில் அதிகமாக அண்மை கால நிகழ்வு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள்லேருந்து கேட்டுருக்காங்க. இப்போ தேசிய கொடி அது மாதிரி நிறைய கேட்டுடுறாங்க. அப்புறம் ஏதாச்சும் இப்போ கூட நம்ம மாநில விலங்கான வரையாடை திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க வரையாடை பாதுகாக்கிறதுக்காக. அது போன்ற கேள்விகள் தேசிய சின்னம் மாநில சின்னங்கள் இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. அடுத்து மாநிலங்கள் தொடர்பான இப்போ மாநிலத்துடைய தலைநகரம் எது அது மாதிரி புதிதாக எதுவும் மாநிலங்களில் உருவாக்கியிருந்தாங்க அது போல் திட்டங்கள் அதெல்லாம் படிச்சுங்க. அரசு திட்டங்கள் ரொம்ப முக்கியம். அரசு திட்டங்கள் கேட்குறாங்க. அப்புறம் விருதுகள்னால் முக்கியமான விருது தமிழ்நாட்டில் கொடுத்த விருது அது போல் கேட்குறாங்க. அப்புறம் விளையாட்டு பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ஆசிய போட்டி இது மாதிரி ஒலிம்பிக்கில் கேள்விகள் வருது. அது விளையாட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்குங்க. அடுத்து முக்கிய நியமனங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக இப்போ ஹைகோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இதில் எல்லாம் இப்போ புதிதாக நீதிபதிகள் நியமனம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கட்டாயமாக படிச்சுங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு சம்மந்தமான முக்கிய நியமனங்கள் நிறைய பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து புவியியல் பார்த்திங்கன்னா இயற்கை அமைவிடம் கேட்குறாங்க. இயற்கை அமைவிடம் தமிழ்நாடை பற்றின அதிகமான கொஸ்டின்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா காடுகள் மண் சம்மந்தமான கேள்வி. இந்த மண் எங்கே பகுதியில் காணப்படுது, அப்புறம் இந்த மண்ணினுடைய தன்மை என்ன இதெல்லாம் கேள்வியாக கேட்குறாங்க. அப்புறம் மலைகள் சிகரங்கள் இதெல்லாம் கேட்டுடுறாங்க. மலைகள் சிகரம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் எது அது போன்ற கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. அது கிரகங்கள் சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களை பற்றி கேள்விகள் வருது. அடுத்த பார்த்திங்கன்னா சுனாமியை பற்றி எல்லா கொஸ்டின்லேயும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேள்வி. ஒரு வாட்டி ஆண்டு கேட்குறாங்க, ஒரு வாட்டி தேதி கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பெயர்
விளக்கம் கேட்குறாங்க. அது மாதிரி வந்து சுனாமியை பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கங்க. சுனாமியை பற்றி எங்கெங்கே இருக்கோ அந்த டாபிக் தேடி படிச்சுக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேளாண் முறை, விவசாயம் சம்மந்தமான கேள்விகள் வந்து கட்டாயமாக வருது. வரலாறு பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கால இந்தியா, பிரிட்டிஷ் வந்து எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அதிலிருந்து வந்து கேள்விகள் வந்து வருது. அப்புறம் குப்தர்கள், மௌரியர்கள் இவங்கள பற்றின கேள்விகள் வந்து வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா இனம், மொழி இது மாதிரி உள்ளது. அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வரலாறுலேருந்து வருது. இதில் வரலாறில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பிரிட்டிஷ் கால இந்தியாவும் சிந்துவெளி நாகரிகம், இந்த குப்தர்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆட்சியியல், பாலிட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாடாளுமன்றம், சட்டமன்றம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா தற்போது வந்து எலெக்ஷன் கூட நடந்திருக்கு, நாடாளுமன்ற தேர்தல். அதனால எலெக்ஷன் சம்மந்தமானது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசினுடைய நிர்வாகம். மத்திய மாநில அரசு வந்து எப்படி நிர்வாகம்னா, இப்போ தலைவர்லேருந்து யார் யார் இருக்கா, முதலமைச்சர், ஆளுநர், குடியரசுத் தலைவர், இது போல் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த வாட்டி தேர்தலேருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. நீதி அமைப்புகள், அதாவது நீதித்துறையை வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. நீதித்துறை, ஏன்னா நம்ம போகிறதே நீதித்துறைக்கு தான். அதனால் நீதித்துறையிலேருந்து கேள்விகள் வந்து கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மனித உரிமைகள்லேருந்து கேள்வி கேட்குறாங்க. இது வந்து எல்லா டாப்பிக்லேயுமே வர்றது. மனித உரிமைகள்ங்கிறது எல்லா இதாகவும் வந்து கேட்டுருவாங்க. அதனால் முக்கியமாக மனித உரிமைகள் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இப்போ எதுவும் வந்து எங்கேயாச்சும் மனித உரிமை மீறல் வந்து நடந்திருக்கும், அதை யார் தடுத்திருப்பாங்க, அது போன்ற கேள்விகள் வந்து படிச்சுக்கங்க. அப்புறம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ உருவாக்குனாங்க, அது போன்ற கேள்விகள் வந்து படிச்சுக்கங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சர்வதேச அமைப்புகள். இப்போ பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு, இந்த சார்க் மாநாடு, இந்த பிம்ஸ்டெக், இது போன்ற அமைப்புகள் வந்து சர்வதேச அமைப்புகள் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் ஐநா சம்மந்தமான அமைப்புகள், இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. அடுத்து பொருளாதாரம் பார்த்திங்கன்னா அதிகமாக ரிசர்வ் பேங்கை பற்றி கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குது. ரிசர்வ் பேங்க் அண்டு டேக்ஸ், வரிகள் சம்மந்தமான கேள்விகள் வந்து வருது. 5 இயர்ஸ் பிளான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், ஐஎன்எம்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஐஎன்எம்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வந்து கேட்கப்படுது. இதில் பார்த்திங்கன்னா தொடக்க கால எழுச்சிகள், ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது எதிராக வந்து நம்ம மன்னர்கள், இவங்க மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய சீர்திருத்தம். இப்போ இந்த ராஜா ராம்மோகன் ராய், இது மாதிரி இந்த ஜோதிபா பூலே, இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து நிறைய இது பண்ணியிருப்பாங்க சீர்திருத்தம். அதில் வந்து முக்கியமாக கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு வந்து கண்டிப்பாக கேள்விகள் வந்து நிறைய வருது. முக்கியமாக இந்த முத்துலட்சுமி ரெட்டி, இவங்கள பற்றி கேள்விகள் வந்து அடிக்கடிமா கேட்டுகிட்டே இருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க. இந்த ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப், சுருக்குதல், அப்புறம் வந்து விழுக்காடு, நேரம் மற்றும் வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா விகிதம், விகிதாச்சாரம், தனி வெட்டி, கூட்டு வெட்டி, பரப்பளவு, கொள்ளளவு, அப்புறம் புதிர்கள், பகடை, அப்புறம் நம்பர் சிஸ்டம் வந்து நல்லா பார்த்துங்க. குரூப் 4 அளவுக்கு உள்ள போஸ்டிங்க்கு கண்டிப்பாக குரூப் 4 அளவுக்கு கொஸ்டின் வந்து வரும் மேக்ஸில் இருந்து. அதனால் கொஞ்சம் இந்த டாப்பிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நம்மளும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம், அதெல்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சிலபஸ் வந்து கோட் பண்ணது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பகுதியிலேருந்து கேள்விகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அடிக்கடி. இது கொஞ்சம் முக்கியமாக படிச்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.